கர்த்தர் நம்மை இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கடந்து வர செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளின் ஆதார செய்தியாய் சங்கீதம் 132:14, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு விசை கூட கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கலாம். எங்களை அபரிதமாய் ஆசீர்வதிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, இதோ இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்கிற வண்ணமாய் உடைய வார்த்தைகளை தியானிக்க கடந்து வந்திருக்கிற எங்களை கர்த்தாவே, இதோ இந்த செய்தியை கேட்கிற கர்த்தாவே மக்களோடு உடைய பிரசனம் இருக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். நீர் அவரோடு தங்கி நீ வாசம் செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். இந்த வார்த்தை எதின் நோக்கமாய் இது தெளிக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் சரியாய் நிறைவேற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கிட்ட வேத வசனத்திலே சங்கீதம் 132:14 வாசிக்கிறோம். இது நான் என்றென்றைக்கும் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியினால் இங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தேவன் நம்மோடு தங்கும்படியாய் அவர் அநேக காலகட்டங்களிலே அவர் கடந்து வந்து வாசம் பண்ணும்படியாய் விரும்புகிறார். நம் வேதத்திலே வாசிக்கிறோம், சாலமோன் தேவாலயத்தை கட்டின பொழுது 1 ராஜாக்கள் 8:27 வாசிக்கிறோம், தேவன் பூமியில் மெய்யாகவே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானாதி வானங்களும் உம்மை கொல்லாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். சாலமோன் தேவாலயத்தை கட்ட அவன் தீர்மானிப்பதற்கு முன்பதாகவே தாவீது கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்ட வேண்டும், ஏனென்றால் வேதம் சொல்லுகிற ராஜாக்களிலே அதே தொடர்ச்சியாக 1 நாளாகவும் 17:1 நான் கேதுரு மரங்கள் கேதுரு மரங்களால் அலங்கரிக்கப்பட்ட வீட்டிலே குடியிருக்கிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைச்சீலையின் கீழ் இருக்கிறது என்று சொல்லி அவன் 1 நாளாகவும் 17:1 அவன் அங்கலாய்க்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீது தான் முதலாவது பிரயாசப்படுகிறான். கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாய் இருந்த மனுஷரில் என் இருதயத்திற்கு ஏத்த தாசனாகிய தாவீது என்று சொல்லி தாவீதை கர்த்தர் அவனை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தையின்படியே கர்த்தரோடு அவன் நெருக்கமாயிருந்ததை பார்க்க முடியும். கர்த்தரோடு நெருங்கி பழகி அவன் கர்த்தரோடு வாசமாயிருந்தது நிமித்தம் இந்த பூமியிலும் கர்த்தர் வாசமாயிருந்து சகல மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட அவன் வாஞ்சையாயிருந்தான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ அநேக சண்டைகளின் நிமித்தம், அநேக போர்களின் நிமித்தம், அநேகருடைய ரத்தத்தை சிந்தினதினால் நீ என்னுடைய ஆலயத்தை கட்ட மாட்டாய், உன்னுடைய மகன் உன்னுடைய ஸ்தானத்திலே சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி அவனுக்கு கர்த்தர் அந்த காரியத்தை ஒப்புக்கிறதை பார்க்க முடியும். அப்படியாய் சாலமோன் தேவாலயத்தை கட்டின பொழுது சொல்லுகிற வார்த்தை தான் நாம் வாசித்த 1 ராஜாக்கள் 8:27 தேவன் மெய்யாகவே பூமியில் வாசம் பண்ணுவாரோ, வானாதி வானங்களும் அவரை கொல்லாதே, நான் கட்டுகிற இந்த தேவ ஆலயம் ஏமாத்திரம் என்று சொல்லி ஏசாயா 66:1 இப்படியாய் சொல்லுகிறது, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொல்லுகிற அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு மகத்துவமான தேவன், அவர் மனுஷனோடு வாசம் பண்ண அவர் கடந்து வந்திருக்கின்றார். தொடர்ந்து வருகிற காரியங்களிலே நாம் அதை வாசிக்க முடியும். 1 ராஜாக்கள் 9:1 நாம் வாசிக்கிறோம். அதில் சொல்லப்படுகிறது, நான் அந்த தேவாலயத்தை கட்டின போது கர்த்தர் அந்த ஆலயத்துக்கு கடந்து வந்தாரா என்று சொன்னால் 1 ராஜாக்கள் 9:1 வாசிக்கிறோம், சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல 2ஆம் தரம் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்திலே செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன், நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன், என் கண்களும் என் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் ஒரு இடத்திலே அவர் தங்கி வாசம் பண்ண விரும்புகிறார் என்றால் அந்த இடத்திலே அவருடைய கண்கள் காண்கிறவர்களும் அவருடைய செவிகள் கேட்கிறவர்களுமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே அநேக ஆலயங்கள் பூட்டப்பட்டு இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாத அளவுக்கு சத்ருவானவன் ஜனங்களுடைய இருதயத்தை அவன் வழிமாறி போக பண்ணினதை பார்க்க முடிகிறது. அவருடைய வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்க கூடாத வண்ணம் அவருடைய கண்கள் தன்னுடைய ஆலயங்களின் மேல் நோக்கமாக இல்லாத வண்ணம், அதை பார்க்காத வண்ணம், அதிலே செய்யப்படுகிற ஜெபங்களை கர்த்தர் கேட்காத வண்ணம் இன்று அநேக காரியங்கள் மூடப்பட்டிருக்கிறதை காண முடியும். ஆனால் இன்றைக்கு அநேக நாட்டினுடைய தலைவர்கள் சொல்லுறதை காண முடியும். உலகத்திலே காணப்படுகிற அநேக பாவ காரியமான இன்ஸ்டிடியூஷனை எல்லாம் மூடிவிட்டு கர்த்தருக்கான ஆலயத்தை திறக்க வேண்டும், கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு இறங்குகிற நாட்களை நம்மால் காண முடியும். கர்த்தர் மனுஷனோடு அவர் என்றைக்குமே அவர் உறவாட அவர் கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரோடு நாம் அவரோடு அவருடைய பிள்ளைகளாய் நம்மோடு அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் என்று சொல்லி நம் வேதத்திலே அநேக இடங்களில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் 1 நாளாகம் 17 வாசித்த வண்ணமாய் இந்த இடத்திலே ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் என்னுடைய கண்கள் காண்கிறவைகளும் என்னுடைய செவிகள் கேட்கிறவைகளுமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிற பொழுது 1 ராஜாக்கள் 8:12 அப்பொழுது சாலமோன் காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அவன் தேவாலயத்தை கட்டுகிறதற்கு முன்பதாகவே கர்த்தர் காரிருளிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். காரிருளிலே வாசம் பண்ணுகிற தேவன், நம்முடைய தேவன் ஒளியாய் இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம் 1 யோவான் 1 நாம் ஒளியாய் இருக்கிறது போல நீங்களும் ஒளியாய் இருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொல்கிறோம். கர்த்தர் வெளிச்சமாய் இருக்கிறார். ஆகவே அவர் காரிருளிலே எதற்கு வாசம் பண்ண வேண்டும்? ஆதியாகமம் 1 2-3 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. எனக்கு அன்பானவர்களே, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி தேவன் சொன்ன மாத்திரத்தில் வெளிச்சம் உண்டானது என்று வாசிக்கிறோம். அதற்கு முன்பதாக பூமி முழுவதும் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்திற்குள்ளதான் இருள் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஆழத்துக்கு மேல் இருள் இருந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆழத்துக்கு மேல் இருள் இருந்ததன் காரணம் லூசிபரும் அவருடைய தூதர்களும் பூமியிலே தள்ளப்பட்ட பொழுது ஏற்பட்ட அந்த வெற்றிடம், அந்த இருள், கர்த்தர் தன்னுடைய முகத்தை பூமிக்கு நேராய் திருப்பின பொழுது அது வெளிச்சமாய் மாறினது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் என்றவா. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னால் வெளிச்சம் எப்படி உண்டானது? 3ஆம் நாளிலே படைப்பிலே தான் தேவன் ஆகாய விரிவையும் பகலிலே ஆள சந்திரனையும் பகலிலே ஆள சூரியனும் இரவிலே ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கர்த்தர் படைக்கிறார். அப்படி என்றால் 1ஆம் நாள் படைப்பிலேயே வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்தது என்று வாசிப்போம் என்றால், தேவன் தன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பூமியின் மேல் தன்னுடைய முகத்தை திருப்புகிற பொழுது வெளிச்சம் உண்டானது. அந்த வெளிச்சம் ஏசாயாவிலே வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரத்திலே இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பாவ இருள் என்ற இருளிலே இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வாசிக்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை தான் கர்த்தர் முதலாவது உருவாக்குறார். ஏன் நமக்கு வேதத்திலே வார்த்தைகள் உண்டு. பிணியால் எங்கேயோ அங்குதான் அதை ரட்சிக்கக்கூடிய மருத்துவர் இருப்பார். இருள் எங்கேயோ அங்குதான் ஒளிக்கான ஒரு தேவை இருக்கும். காரிலே தேவன் வாசம் பண்ணுகிறதுக்கு காரணம் அந்த பூமியில் உள்ள இருளை நீக்கி முழுவதுமாய் ஒளியால் நிரப்பும்படியாய், ஒளியிலே நடந்து பரலோகத்தை நிரப்பும்படியாய் அவர் விரும்புகிறதை நம்மால் பார்க்க முடியும். எனக்கு இது நான் விரும்பினபடியால் இங்கே நான் வாசம் பண்ணுகிறேன், இது நான் தங்கி இளைப்பாறுகிற இடமா இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொருவருடைய இடத்தையும் ஒவ்வொரு உள்ளத்தையும் கர்த்தர் கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது, இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன்,
ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அவர் எப்பொழுதுமே கர்த்தர் நம்மை அவர் அன்பினால் நம்மை அரவணைக்கிறவராய் இருக்கிறார். அவர் வயலண்டாய் வந்து அவர் நம்மை ஆக்கிரமிக்கிற தேவன் அல்ல. தேவன் சொல்லுகிறார், அவரை நீ விரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவர் உன்னிலே வாசமாய் இருக்கிறார். அதான் சொல்லு, வானாதி வானங்களும் கொல்லாதே நான் கட்டுகிற தேவாலயம் எப்படிப்பட்டது. அப்போஸ்தலர் 17:24 சொல்லுகிறது, கையினால் கட்டுகிற கோயில்களில் அவர் வாசம் பண்ண மாட்டார். இன்னைக்கு நம்ம கோயில்களில கட்டி விட்டுட்டு பல 5 ஸ்டார் ஹோட்டல் போல ஆலயங்கள், டிசைனாக ஆலயங்கள், என்னுடைய மேன்மையினால் நம்ம ஆலயங்களை கட்டுகிறோம், நம்முடைய திராணியினால் அது ஆலயங்கள் கட்டுகிறோம். ஆனால் தேவன் அதில் வாசமாக இருக்கிறாரா, அதில் வாசம் பண்ணுகிறாரா என்று வேதத்தில் வாசிக்கிற பொழுது, கையினால் கட்டி தன்னுடைய சொந்த பலத்தினால் கட்டி இது தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிற பொழுது கர்த்தர் அதில் ஒருபொழுதும் வாசமாக இருக்கிற தேவன் அல்ல. தேவன் அவர் வாஞ்சையாய் இறங்கி வருகிற வாஞ்சையாய் இருக்கிற இடம் ஆவியால் நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் விரும்புகிற இடத்திலே அவர் அநேக நன்மைகளான காரியங்களை செய்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இது நான் தங்கும் இடம், இதுக்கு விரும்பினபடியா நான் இதுக்கு வாசம் பண்ணி, இது நான் என்றென்றைக்கும் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியா இங்கே வாசம் பண்ணுவேன். அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய உள்ளங்களிலே குடியிருக்கிறார். நம்முடைய உள்ளங்களை அவர் தேவன் ஆலயமாய் நினைக்கிறார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் நம்ம வாசம் பண்ணுவதற்கு அவையை கேட்கிறார். நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று நாம் சங்கீதம் 51 வாசிக்கிறோம். அவர் என்றைக்குமே நொறுங்குண்டதுமான ஒரு இருதயத்தை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அதையே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 57:17 வாசிக்கிறோம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்ற நாமமும் உள்ளவர் சொல்லுவது என்னவென்றால், பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை! பரிசுத்த ஸ்தலத்தில் நித்திய வாசியும் பரிசுத்தர் என்ற நாமம் உள்ள தேவன், பரலோகத்தில் வாசமாயிருக்கிற தேவன், அவர் எங்கு வாசமாயிருக்கிறாராம்? பணிந்தவர்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலே தேவன் அவர் வாசமாயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீயும் நானும் ஒரு பெரிய ஞானத்தை கொண்டு உலகத்தை கொண்டு நீ ஆட்டி படைத்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தால் உன்னிடத்தில் தேவன் வாசமாய் இருக்க மாட்டார். அவர் என்றைக்குமே சிறுமையும் எளிமையுமானவனை அவர் தள்ளாத தேவன் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் என்றைக்குமே அவர் கேருபீன்கள் மத்தியிலே வாசமான தேவன் என்று ஏசாயா 37:16 வாசிக்கிறோம். பரலோகத்திலே கொடான கோடி தூதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நம் மத்தியிலே அவர் உலாவும்படியாய் வருகிறதை காண முடியும். சகரியாவிலே வாசிக்கிறோம், சீயோன் குமார்த்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்கள் நடுவில் அல்ல, உன் நடுவிலே. உன் நடுவிலேன்னா நம்முடைய உள்ளத்திலே. வேத வசம் எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்க. அவர் வாசம் பண்ணுகிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் நம்முடைய உள்ளமாயிருக்கிறது. இதோ நீங்களே அந்த தேவ ஆலயம், நீங்களே ஆலயம் என்று சொல்லி நம்முடைய ஆலயத்திலே வாசம் பண்ணும்படியாய் கடந்து வருகிறதை காண முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் எப்பொழுதெல்லாம் அவர் கடந்து வருகிறார், எப்பொழுதெல்லாம் அவர் நம்மோடு வாசம் பண்ணும்படியாய் வந்திருக்கின்றார் என்று வேதத்திலே அநேக இடங்களிலே நம்மால் பார்க்க முடியும். உதாரணமாய் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு. பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பயந்து போனவன ஆதாம் ஒளிந்து கொண்டிருக்கிற போது அவர் ஒவ்வொரு நாளும் உலாவி வந்ததை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும்.
கர்த்தர் மனுஷனை படைத்த பொழுது அவனோடு அவர் ஒரு ஒரு நண்பனை போல அவனோடு பேசி அவன் சம்பாஷித்து அவர் நடந்து வந்ததை நம் வேதத்தில் வாசிக்கிறது. பகலிலே அவர் உலாவுகிறதற்கு ஒவ்வொரு நாளும் வந்திருக்கின்றார், ஒவ்வொரு நாளும் நடந்து வந்திருக்கின்றார். ஆனால் பாவம் செய்த பொழுது கர்த்தர் அந்த உலாவுதலை அவர் நிறுத்தி விட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். மனுஷனை தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார் என்று பார்க்கிறோம். அவர் மனம் மிகவும் கஷ்டத்தினால், அவர் மனம் மிகவும் துயரத்தினால் நிறைந்தவராய் மனுஷனை படைத்ததற்கு அவர் மிகவும் மனஸ்தாபப்பட்டார் என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர் நம்மோடு உலாவி வந்த பொழுது நாம் அவர் சொன்ன வார்த்தைப்படி செய்யாததினால், கீழ்ப்படியாததினால் அவர் உலாவுதலை முதலாவது நிறுத்திவிட்டார். மனுஷனோடு அவர் நடக்கும்படியாய் உலாவும்படியாய் கடந்து வந்த தேவன் அதற்கு பிற்பாடும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் எங்கு உலாவினார் என்று. லேவியராகவும் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அதற்கு பிற்பாடும் தேவன் விரும்புகிறார். எப்பொழுது இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து கூப்பிட்டு அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிற பொழுது அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் அவர்கள் கூடவே உலாவி வந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் அப்படி உலாவி வருகிற பொழுது அவ்வளவு ஒரு நல்ல தேவன் நம் மத்தியிலே அந்த நேரத்தில் செய்த தவறுகளை மக்களுக்கு சரிக்கு சரியாக செய்யாமல் அவர்களோடு காக்கும்படியாகவும் அவர்களை பாதுகாக்கும்படியாகவும் அவரோடு அவர் உலாவி வந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய தேவன் அப்படி உலாவி வந்த பொழுது அப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டார்களா என்று பார்க்கிற பொழுது கர்த்தர் அவர்களுக்கு அவர் கொடுத்த அப்பம் அவர் வாயில் இருக்கும் பொழுதே, தேவ ஜீவ அப்பம் அவர் வாயில் இருக்கும் பொழுதே அவருக்கு துரோகம் செய்தார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் கோபத்தை ஊட்டினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனாலும் தேவன் அவர்களுக்கு மிகவும் அவர்களை நேசித்தபடியால் அவர்களுக்கு பாளையத்துக்கு அவர் புறம்பே போய் அந்த ஒரு கூடாரத்திலே அவர் குடியிருந்தார் என்று பார்க்கும் காரணம் வாசிக்க முடியும். உபாகமம் 23:14 வாசிக்கிறோம். உன் தேவனாகி கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உன்னிடத்திலே அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது. அந்த பாளையத்திலே சுற்றிலும் அவர் அசுசியான காரியங்களை காணுகிறதை கண்ட பொழுது அவருடைய கூடாரமானது பாளையத்துக்கு புறம்பே போடப்பட்டதை நம்மால் பார்க்க முடியும். அவர் பாளையத்துக்குள்ள உலாவி கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற போது பாளையத்தில் அவர்கள் ஜனங்களை பாதுகாக்கும்படியாகவும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்களை தேவைகளை சந்திக்கும்படியாகவும் ஜனங்களோடு அவர் பேசும்படியாகவும் அவர் உலாவி வந்திருக்கிறதை நம்மால் காண முடியும். என கண்பார்கள், தேவன் நீயும் நானும் செய்கிற பாவம் அநேக நேரங்களிலே அவருக்கு கோபத்தை உருவாக்கினாலும் அவருடைய நீடிய சாந்தமும் மனதுருக்கமும் அவருடைய தயவும் நம்மை இம்மட்டும் நம்மை காக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே என்று சொல்லு. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை காக்கும்படியாகவும் நம்மை வழிநடத்தும்படியாகவும் ரட்சிக்கும்படியாகவும் நம் மத்தியிலே அவர் உலாவி வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகள் அநேக நேரங்களிலே அவர் கூக்குரல் எடுக்கிற பொழுது தக்க நேரங்களிலே அவர்களுக்கு அவர் உதவுகிறாராய் காணப்படுகிறார். முழு மனதோடு கூப்பிடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் மறு உத்தரவு அருளி செய்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறவன் என்று சொல்லி சொன்ன தேவன் நம்மை சாதாரண காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்து நம்மை தண்டிக்க விட்டு விடுவாரா என்ன? இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்துக்கு வந்த பொழுதும் அவர் அநேக இடங்களில் உலாவினதை பார்க்க முடியும். தொடர்ந்து நாம் வாசிப்போம் என்றால் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிற பொழுது நான் இஸ்ரவேல் மக்களை அந்த எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு
நான் அவர்களோடு கடந்து வருகிறேன். அவங்களுக்குன்னு ஒரு கூடாரம் உண்டு. ஆனால் எனக்கு ஒரு கூடாரம் கூட இல்லை. அவர் சொல்லும் பொழுது வாசம் பண்ணாமல், ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்திலும் அவர்கள் போடுகிற அந்த டென்ட் வாசஸ்தலத்திலும் உலாவினதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் அதுவரை ஒரு கையினால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இருக்கவில்லை. அவர்கள் கடந்து வருகிற பொழுது அந்தந்த இடத்திலே ஒரு டென்ட்டை உருவாக்கி, ஒரு கூடாரத்தை உருவாக்கி, அதில் உடன்படிக்கை பெட்டியில கர்த்தருடைய 10 அதில் நியாயப்பிரமாணங்களை அவர் கொடுத்ததுனால் அந்த உடன்படிக்கை பெட்டி வைத்து அது பாதுகாக்க முடியாது. அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்து அதில் அவர் வருகிறதை பார்க்க முடியும். அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்திலே கர்த்தர் உலாவினதையும் அதிலே அவர் வாசம் பண்ணினதை நம்மால் பார்க்க முடியும். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், கர்த்தர் அவர் தாவீது சொல்லுகிற போது கர்த்தரை குறித்து, நான் கேதுரு மரங்களால் அலங்கரிக்கப்பட்ட வீடுகளிலே நான் குடியிருக்கிறேன், ஆனால் தேவாவியானவருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைச்சீலையின் கீழே கிடக்கிறதே என்று சொல்லி அங்கலாய்த்து ஒரு ஆலயத்தை கட்டுகிறதை பார்க்க முடியும். இந்த ஆலயத்தை குறித்ததான ஒரு காரியம் கர்த்தர் நம் சாமுவேலிலே சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஏனென்றால் கர்த்தர் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அல்ல, மனப்பூர்வமாய் நாம் அவரை வருந்தி அழைத்து அவர் கட்டுகிற ஆலயங்களிலே அவர் குடியிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆனாலும் தேவன் கட்டுகிற ஆலயத்திலே அவருடைய கண்கள் காண்கிறவர்களும் அவருடைய செவிகள் கேட்கிறவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு விசை கூட நாம் கர்த்தரிடத்திலே நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் இல்லாத ஆலயத்திலே இன்று நாம் எந்த காரியங்களை செய்தாலும் அது அவருடைய நாமத்துக்கு பிரதியாக இருப்பதில்லை. இன்றைக்கு அநேக இடங்களிலே போதிக்கப்படுகிற உபதேசங்களை பாருங்கள், அதில் கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்று நீ நானுமே அதை சோதித்து அறிகிற ஒரு நிலைமையில் இருக்கிறோம். 2 பேர் ஜெபம் பண்ணும்படியாய் ஒரு ஆலயத்துக்கு போகிறார்கள். போகிற பொழுது ஒருவன் ஆயக்காரன், மற்றவன் பரிசேயன் சொல்லுகிறான், நான் உன்னுடைய தசம பாகத்தை எல்லாம் கொடுக்கிறேன், என்னுடைய ஆஸ்தியில் உமக்கு கொடுக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன் அப்படி என்று பெருமை பாராட்டி கொண்டிருக்கிற பொழுது ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன்னுடைய மார்பில் அடித்துக் கொண்டு பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் அல்ல இவனே என்று சொல்லி ஆயக்காரன் பக்கத்திலே போய் தேவன் நின்று கொள்ளுகிறதை பார்க்க முடியும். அப்படி என்றால் நம் ஆலயத்தை நம்மை பெருமை பேசுவது நிமித்தம் ஓடுகிற பொழுது தேவ ஆவியானவர் ஆலயத்தை விட்டே போய்விடுகிறார் என்று நம்ம காண முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாகிற காரியங்கள் நம்முடைய ஆலயங்களில் நடக்கிறதா? எத்தனை விதமான பாலிடிக்ஸ் நடக்கிறது. அங்கேதான் அநேக விதமான அரசியல் செய்கிறோம். ஒவ்வொருவரும் அங்கு நடக்காத காரியங்களே மனுஷரை கனப்படுத்த, மனுஷரை பிரியப்படுத்த ஊழியர்களும் ஆயர்களும் செய்கிற அருவருப்புகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாக போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்க செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிகமான அருவருப்புகள் இன்னமும் காண்பார். என்ன அருவருப்புகளை செய்கிறார்கள்? அதே எசேக்கியேல் 8:16 வாசிக்கிறோம். என்னை கர்த்தருடைய ஆலயத்திற்கு உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்திற்கு பலிப்பிடத்திற்கு நடுவே ஏறக்கூடிய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்திற்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். இன்றைக்கு ஆலயங்களிலே இன்றைக்கு அநேக பண்டிகைகள் கொண்டாடுகிறார்கள். என்ன கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிற பண்டிகை பொங்கல் கூட வந்துடுச்சு. இன்னைக்கு சமத்துவ பொங்கல் என்று சொல்லி ஆலயங்களில் கொண்டாடுகிறது நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்றால் பொங்கல் என்பது எதை நமஸ்கரிக்கிறார்கள்? சூரியனை நமஸ்கரிக்கிற ஒரு காரியம். தேவன் அவர் அருவருக்கிற ஒரு பண்டிகை. ஆனா இன்னைக்கு பொங்கலை ஒரு சமத்துவ பொங்கல் என்று சொல்லி ஆலயங்களில் நடத்துகிற எப்படிப்பட்ட ஒரு ஊழியருக்கும் சொல்லுகிற ஒரு எச்சரிக்கை செய்தி. கர்த்தர் இதற்கான நியாய தீர்ப்பை உங்களிடத்திலே கேட்பார்.
கர்த்தருக்கு பிரியமான ஒரு பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி சமத்துவ பொங்கல் எல்லாம் எங்கிருந்து வந்து அவர்கள் சூரியனை நமஸ்கரிக்க அவர்கள் கூப்பிடுகிற கூக்குரல் நம்முடைய கரங்களில் நம்முடைய காதுகளில் கேட்கவில்லையா? அப்படி என்றால் கர்த்தர் அருவருப்புகிற காரியங்கள், பணத்திற்காக அநேக ஊழியர்கள் ஓடுகிறது, காணிக்கை காணிக்கை என்று அங்கலாய்க்கிறதை நம்மால் பார்க்க முடியும். கர்த்தர் காணிக்கை அவர் உலகம் முழுதும் அவருடைய கரங்களில் இருக்கிறது. காணிக்கை இல்லாத ஜனங்களிடத்திலே ஏமாற்றி வாங்குகிற எந்த ஊழியனுக்கும் சரி கர்த்தர் அதற்கான தண்டனையை கர்த்தர் கண்டிப்பாய் செய்வார். கர்த்தருடையது கர்த்தருக்காய் போக வேண்டும். ஆனால் அது என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய பெயரை சொல்லி அநேகர் தன்னுடைய வயிற்றை நிரப்புகிறதை, தங்களுடைய பேங்க் பேலன்ஸை ஏற்றுகிறதை நம்மால் பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே, கர்த்தருடைய வார்த்தை தெரியாத நிமித்தம் நீயும் நாமும் இப்படிப்பட்ட ஓநாய்களிடம் ஏமாந்து போய் விடக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கடைசி காலங்களில் அநேகர் நாமத்தை தரித்துக் கொண்டு அநேக ஜனங்களை வஞ்சிப்பார்கள், கூடுமானவரை அநேகரை பரிசுத்தவான்களும் வஞ்சிப்பார்கள் என்று வேதாகம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஆடுதோல் போத்திய ஓநாய்களுக்கு நீயும் நானும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதாகம் சொல்லுகிறது. கர்த்தர் உலாவுகிற இடம் அது மிகவும் பரிசுத்தப்பட்டிருக்க வேண்டும். அதில் அசுசியான காரியங்கள் ஒன்றும் இருக்கக்கூடாது என்று வேதாகம் சொல்லுகிறது. இன்றைக்கு வேதத்திற்கும் ஆலயத்துக்கும் கொடுக்கிற கனம் எங்கே? நாம் கர்த்தருக்கான கொடுக்கிற கனமும் பயமும் எங்கே? நாம் சொல்லுகிறோம் நாம் அன்பா இருக்கிறோம், கர்த்தரிடத்தில் நான் அன்பா இருக்கிறேன் சொல்லி எவ்வளவு பாகுபாடு, எவ்வளவு பிரச்சனைகள் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். அநேக ஆலயங்கள் இப்படிப்பட்ட அரசியலினால், இப்படிப்பட்ட பதவி வெறியர்களினால் மூடப்பட்டிருக்கிறதை நம்மால் காண முடியும். உங்களுக்காக கர்த்தர் சொல்லுகிற ஒரு பயங்கரமான வார்த்தைகள் சங்கீதம் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை கர்த்தர் நினைவு கூறுகிறார். கர்த்தர் தன்னுடைய அவர் அம்புகளை உங்கள் எதிரிலே அவர் தொடுப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை பூட்டுவதற்கு நீயும் நானும் எக்காரணத்திலும் நாம் அதற்கு உதாரணமாய் இருந்து விடக்கூடாது. அரசியல் செய்வதற்கு ஆலயங்கள் சரியான இடம் அல்ல. ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை பார்த்து மக்கள் சொன்னார்கள், கிறிஸ்தவர்கள் அவர்களெல்லாம் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொன்ன நாட்கள் போயிட்டு இந்த கிறிஸ்தவர்களே இப்படித்தான் என்று சொல்லுகிற நிலைமைக்கு அநேக விசுவாசியும் கர்த்தருடைய ஊழியர்காரர்களும் வந்ததை நம்மால் பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் உலாவுகிற இடம், கர்த்தர் இது வாசம் பண்ணுகிற இடம், அதை குறித்து நீ நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நாம் இந்த காரியங்களை நாம் முடிக்கலாம். நாம் கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அநேக வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆமோஸ் 4:13 சொல்லுகிறது, அவர் பர்வதங்களை உருவாக்குகிறவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் என்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் உலாவுகிறவருமாய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் உயர்ந்த பர்வதங்களிலே வாசம் பண்ண தேவன். வசனங்கள் வழியாய் அவர் அவ்வளவு உயர்ந்தவராயிருந்தும் அவர் தாழ்மை உள்ள நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். மனுஷனுடைய நினைவுகள் என்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும், உன்னுடைய வாயிலிருந்து சொல் பிறவாதற்கு முன்னதே அது என்னதென்று அறிந்திருக்கிறவர் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த எல்லா பர்வதங்களையும் உருவாக்கின தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய பராக்கிரம நாமம். அந்த தேவன் மாம்சமாய் இருந்த பொழுதும் அவர் இந்த பூமியிலே வந்த பொழுது அவர் சாலமோன் தேவாலயத்திலே அவர் உலாவினதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் மார்க்கு 27ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். நம்முடைய பாவங்களை ரட்சிக்க வந்த தேவன் மாம்சத்திலே வந்த பொழுதும் இந்த நம்மோடு அவர் இருக்கும்படியாக உலாவினார். ஆனால் அவர் யாருக்காக வந்தோ அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அவர் அங்கலாக்கிறதை நாம் வாசிக்க முடியும். எருசலேமை குறித்து அவர் கண்ணீர் விட்டு அழுகிற பொழுது, இந்த நாளிலும் நீ மனம் திரும்பினால் நலமானதாக இருக்கும். கர்த்தர் வந்ததின் நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றினவர்களாக காணப்படாத நிமித்தம் அவர் மிகவும் ஒரு கஷ்டத்துக்குள்ளே போன தேவனை நம்மால் பார்க்க முடிகிறது என கண்பானவர்களே.
தேவன் உலாவ வருகிற பொழுது நீ நானும் அவரை உதாசீனப்படுத்தும்படியா இன்றைக்கும் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால் ஒருவேளை ஜாக்கிரதையா இருக்கும். நம்முடைய தேவன் மன துருக்கமும் இரக்கமுள்ள தேவன் மாத்திரமுள்ள அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்றும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் அடிக்கடி நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தரிடத்திலே நாம் கேட்க வேண்டிய காரியங்கள். ஆலயத்தை ஆலயமாய் அது கர்த்தருடைய மகிமைக்காய் செயல்படுகிற ஒரு இடம். அந்த இடத்திலே வருகிற ஆத்துமாக்களை வழிநடத்துவது மேய்ப்பருக்கு மாத்திரம் அவர்கள் தன்னை வெளிப்படுத்துகிறவர்கள் அல்ல, தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். விசுவாசிகளும் அந்த இடத்திலே வந்த வண்ணமாய் போகிறவர்களாக அல்ல, மறுரூபமாக்கப்பட்டவர்களாக போக வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர்கள் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக போக வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும். ஏனென்றால் அதனுடைய நியாய தீர்ப்பு கடைசி நாளிலே அவனுடைய காரியங்களுக்கு தக்கதாய் ஒப்புவிக்கப்படும் என்று சொல்லி கடைசி காலங்கள், இது நியாய தீர்ப்பின் காலங்கள் தொடங்கிவிட்டது என்று நாம் உன்னையும் நானும் காண முடியும். கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிற பொழுது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற பொழுது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். கர்த்தர் நம்முடைய உள்ளே வாசமாயிருக்கிற, நமக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இன்னைக்கு அநேக விக்கிரகங்கள் நமக்கு நேராக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உலகத்தினுடைய பணம், பலம், நம்முடைய ஆஸ்தி, நம்முடைய சொந்தம், நம்முடைய பந்தம், நமக்கு கொடுக்கப்படுகிற அநேக உலகத்தினுடைய மேன்மை, இவையெல்லாம் நமக்கு விக்கிரகம். கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் கர்த்தருக்கு முன்பதாக நம்ம எதை நாம் நினைக்கிறோமோ அதான் நம்முடைய விக்கிரகம். கர்த்தர் இருக்க வேண்டிய பிளேஸ்ல கர்த்தர் வைக்க வேண்டும். கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்தில் வேற ஏதாவது நாம் நிறுத்துவோம் என்றால் அதுதான் விக்கிரகம். அதான் சொல்லுகிறார், அப்படி அவர் இல்லாமல் இருந்து நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடியே நாம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்ம எல்லா காலங்களிலுமே நம்மை அவரோடு இருக்கிற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு தான் அழைக்கிறார். வேத வசனத்தின்படியா தேவ சபையிலே அவர் எழுந்தருளும்படியாக ஒவ்வொரு வாரமும் வருகிறார். கர்த்தர் அவர் ஆலயத்துக்குள்ளே வருகிற பொழுது நாம் அதற்கு முன்பதாக நாம் காத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 122:1 அவர்கள் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லி தாவீது அதற்கு முன்பதாகவே ஓடி போய் காத்திருக்கிறார். குறித்த ஜாமங்களுக்கு முன்பதாகவே தேவனுக்கு முன்பதாக நான் காத்திருப்பேன் என்று சொல்லி சங்கீதங்களில வாசிக்கிறோம். அவ்வளவு பெரிய அவனுடைய வாஞ்சை நிமித்தம் தான் கர்த்தர் அவனை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசனாய் கண்டேன் என்று சொல்றது மாத்திரமல்ல, அவருடைய சந்ததியிலே வந்தது நிமித்தம் தாவீதின் குமாரனாய் இருக்கிறார் என்று சொல்லி இயேசுவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவ்வளவு பெரிய வைராகி நம்ம இடத்தில் காணப்பட வேண்டும். உலகத்தின் மேன்மைக்காக ஓடுகிறதல்ல. அப்படி நமக்குள்ளே உலாவி வந்த தேவன் இப்பொழுது எங்கே உலாவி கொண்டிருக்கிறார் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எபேசு சபையில் தூதனுக்கு நீ எழுதப்பட வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிற தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், பொன் குத்து விளக்கு என்பது தேவனுடைய சபையை குறிக்கும். 7 இந்த சபைகளின் மத்தியிலே அவர் உலாவி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு சபையிலும் நடக்கிற காரியங்கள் கர்த்தருக்கு முழு வெளிச்சமாக இருக்கும். கடைசி காலங்களிலே தேவன் இருளிலே இருக்கிறதற்கு அல்ல, இருளில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் மீட்பதற்கு தான் அவர் ஒளியா இந்த உலகத்துக்கு வந்தார். இன்றைக்கு அதே இருளிலே இன்றைக்கு சபைகள் போய் கொண்டிருக்குமானால், அதே இருளில் அதே உலகம் போய் கொண்டிருக்குமானால் அந்தோ பரிதாபம். அவருடைய நியாயத்திற்கு நாளிலே நீயும் நானும் கண்டிப்பாய் அவருக்கு முன்பதாக நியாயம் தீர்க்கப்படுவோம் என்பது மறந்துவிடக்கூடாது. அவன் செய்த காரியங்களுக்கு தக்கதான பலன் அவரோடு கூட வருகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் நாம் நினைக்க வேண்டும், கர்த்தர் நம்மோடு உலாவ வேண்டும்.
நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உலாவ வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் அவர் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி தெரிந்தது போல் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் சுற்றி தெரிய வேண்டும். நம்ம ஆலயத்திலே சுற்றி அவர் வர வேண்டும் என்று சொல்லி ஆலயத்திற்கேற்ற மகிமையை நாம் தர வேண்டிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். வருகிற காலங்களிலே கர்த்தர் உலாவுகிற பொழுது தேவன் எப்படி வருகிறார் தெரியுமா? கடைசியாக வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான் 14:23. ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பொழுது பாருங்க, கர்த்தர் இயேசுவானவர் உலகத்தில் சுற்றி இருந்த பொழுது கர்த்தர் சொல்லுகிற வசனம், ஒருவன் என்னிலே அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை ஏற்றுக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் வந்து அவர் சிங்குலர்லி ஆரம்பிக்கிறார். அவன் என்னிலே பிதா அன்பா இருப்பார். நாங்கள் வந்து ஒருவன் அன்பா இருந்தால் யாரிடத்தில் அன்பா இருக்க வேண்டும்? ஒருவன் ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டு. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியா நாம் அன்பாயிருப்போம். உன் சகோதரனிடத்தில் நான் கர்த்தரிடத்தில் அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லியும் என் சகோதரனை நான் பகைப்பேன் என்றால் நாம் எல்லாரும் எப்படி அவருடைய பிள்ளைகளாக இருப்போம்? ஆகவே நாம் அன்பாயிருப்போம் என்றால் அவர் கர்த்தர் சொல்லுகிறார், நாங்கள் வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய நாங்கள் மூவரும் வந்து அவருடைய இருதயத்திலே வாசமாயிருப்போம். கர்த்தர் வாசமாயிருக்கிற இல்லமோ உள்ளமோ அவ்வளவு ஒரு அபரிதமான சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படி இந்த கொடியதான காலங்கள் போய் கொண்டிருந்த பொழுது, கொடியதான நாட்கள் நடந்து கொண்டிருந்தாலும் தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் உங்களிலே வந்து வாசம் பண்ணும்படியா இப்பொழுது கடந்து வந்திருக்கின்றார். நம்ம உள்ளங்களிலே அவர் கடந்து வந்திருக்கின்றார். நம்ம அதை நிறைவேற்றினவர்களாய், அவர் ஏற்றுக்கொண்டவர்களாய், அவர் வெளியிலே நின்று நம்ம வாசப்படியிலே நின்று கதவை தட்டுகிறவராய் அப்படியே விட்டு விடுகிறார் அல்ல, அவரை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவனிடத்தில் நாம் ஒப்புரவாகி அவர் பிள்ளைகளை மாறுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கேட்ட சத்தியத்தின் நிமித்தம் கர்த்தர் தாமே எங்களிடத்தில் உலாவ வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு விதத்தை கூட கர்த்தரிடத்தில் ஜெபிக்கலாம். அன்பு மிரக்கமுள்ள நல்ல பிதாவும், கேட்ட சத்தியங்கள் படியா எங்களோடு உலாவும்படியா, எங்களை சுற்றிலும் நீர் உலாவி வரும்படியா, எங்களுடைய ஆலயத்தை சுற்றிலும், எங்களுடைய உள்ளத்தை சுற்றிலும், எங்களுடைய இல்லத்தை சுற்றிலும் உம்முடைய உலாவுதல் எப்பொழுதும் இருக்கும்படியா தேவனே கர்த்தாவே, இந்த நேரத்திலே நாங்கள் மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எவ்வளவு ஜனங்கள் பயத்தின் மிகுதியால் இந்த ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருந்த பொழுது தன்னுடைய இல்லங்களிலேயே அவர் இருக்கிறது எங்களால் காண முடியும். நல்ல தேவன் எல்லாவற்றையும் சரி செய்ய போதுமானவராக இருக்கிறேன். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த போதுமானவராக இருக்கிறேன். உலகம் உங்களுடைய வருகைக்காய் சமீபமாக உங்களுடைய வருகைக்கு அது ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் காண முடியும். அதற்கு முன்பதாக உடைய பிள்ளைகளை நீர் கர்த்தாவே முழுவதும் அவருடைய பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து உங்களுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளும்படியா அவர்களை கர்த்தாவே கேட்ட பாத்திரங்களாய் அவளை மாற்றி கர்த்தாவே நீர் பரலோகத்திலே அவளை நிலைநிறுத்தும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.